உடம்பு பூரா தண்டு தண்டா கம்பளி பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கா? அது அரிப்பு வர்றதுக்கு முன்னாடி உடம்பெல்லாம் சூடா கிளம்புற மாதிரி கிளம்பி தண்டு தண்டா வீங்குற மாதிரி இருக்கா? ரெட்டா இருக்க மாதிரி இருக்கா? எவ்வளவு சொல்லிட்டாலும் அந்த அரிப்பு அடங்கவே மாட்டேங்குதா? அது நம்ம ஒத்துக்காத உணவு சாப்பிட்டோம்னா இந்த அரிப்பு இன்னும் அதிகமாகுதா? புள்ளி புள்ளியா வர மாதிரி இருக்கா? இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அட்டிகேரியா ப்ராப்ளம் இருக்க கூட வாய்ப்பு அதிகம். இந்த அட்டிகேரியா எதனால வரும் பாத்தீங்கன்னா, பிசிக்கல் காஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டோ இல்ல எக்ஸ்ட்ரீம் கோல்ட் டெம்பரேச்சர்ல நம்ம பாடி எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த அட்டிகேரியா வரலாம். அலர்ஜன் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஃபுட், கருவாடு, கத்திரிக்காய், மீன் இதெல்லாம் வந்து அதிகமா சாப்பிடும் போது பிளட்ல வந்து அலர்ஜன்ஸ் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால இந்த அட்டிகேரியா வந்து வரும். இந்த அட்டிகேரியாக்கு நம்ம ஆயில்மெண்ட்ஸும் டேப்லெட்ஸும் சாப்பிடும் போது டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்கும். அதாவது இச்சிங் வந்து குறையும். பட் ஆனா மறுபடியும் வந்துடும். நம்ம உள்ள இருக்க ப்ராப்ளத்தை விட்டுட்டு வெளியே வந்து நம்ம சரி பண்ணும் போது அது சரியாகாது. இதுக்கு என்னதான் டாக்டர் தீர்வு அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடுங்க. இதுல வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. உங்களுடைய அலர்ஜன்ஸ் காஸ் பண்ற ஸ்ட்ரெஸ், எயில்மெண்ட் ஃபேக்டர் என்ன கிளியரா நம்ம கேட்போம். கேட்டு மெடிசன் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அலர்ஜி ரிலீஸ் ஆகிறது வந்து குறையும். ரெக்கரன்சி வந்து வராது. அட்டிகேரியா ப்ராப்ளத்தினால சஃபரா இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல் ஷேர் பண்ணுங்க. ஹெல்த் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம், டிஎம் பண்ணலாம். ஃபார் மோர் அப்டேட் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணீங்க. தேங்க்யூ.